அங்க கதம்ப மாளிகை ரெடிமேட்ஸ், பாண்டி பஜார், சென்னை 17. வோடபோன் வழங்கும் விளக்கு வச்ச நேரத்திலே பொம்பளை தோத்தா போ. எவ்வளவு நலூசா பண்ற ஒவ்வொன்னையும். எங்கடா பழகின இதெல்லாம்? வேற எங்கீங்க, எல்லாம் எங்க அம்மா கிட்ட தாங்க. எல்லா ஆம்பளைகளுக்கும் முதல் குரு அம்மா தான் சொல்லுவாங்க. மகராசி பார்த்து பொழைச்சுக்கடா மகனேன்னு. என்ன கோபாலு கண் கலங்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, புகை அவ்வளவுதாங்க. இப்படி தன்னந்தனியா தவிக்கிறத விட ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதானே. எதுக்குங்க? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னடா இப்படி சொல்ற? பின்ன என்னங்க, ஏதோ என்னமத்த ராசா மாதிரி நான் ஜம்முன்னு இருக்கேன். கூட ஒண்ணு சேர்த்துட்டு நான் சீ பண்ணணுங்களா? கடைசி வரைக்கும் இப்படிதாங்க. நான் தனிக்காட்டு ராஜா தான். அதுவும் சரிதான். ஒரு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலையன்ற கவலை, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற கவலை. நல்லா சொன்னீங்கம்மா. உள்ள போங்க. நீ வரியா? போய் அம்மா கிட்ட பேசுங்க. கோபாலு வாங்க தோற. சோறாக்குறியாக்கும்? ஆமாங்க. அம்மா நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கு. சரி வா வீட்டுக்கு போவோம். நீ மட்டும் இப்ப என்னோட வீட்டுக்கு வரணும். அப்புறம் முதல்ல கோபால் சோறாக்கட்டும், நம்மளா சேர்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். கோபாலே என்னங்க என்ன குழம்பு? இங்க பாருங்க, குழம்பெல்லாம் வைக்கலீங்க. பருப்பரிசியும் சோறு, உருளைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல், கெட்டி தயிர். ஆஹா, காதுல கேட்கும் போதே வாயில எச்சி ஊறுதே. ஐயோ, உன்னோட பேசினதுல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு. அம்மா நீ வாமா வீட்டுக்கு போலாம். நீ இல்லாம அந்த வீட்டுல வாமா. கோபாலு அம்மா வர சொல்லு. கோபாலு தாராளமா கூட்டிட்டு போங்க தோற, நானா வேண்டாங்கிறேன். அம்மா வாமா வாமா வீட்டுக்கு போலாம். வாமா வாமா. என்ன வீட்டுக்கு கூப்பிட சொல்லி யாருடா சொல்லி கொடுத்தா? யாருமே எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலம்மா. அதுவும் பவித்ரா எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல. நானே உன்னை விட்டு தனியா இருக்க முடியாம ராத்திரி எல்லாம் அழுன்னு அழுது நானே யோசிச்சு இங்க வந்து உன்னை கூப்பிடுறேம்மா. அம்மா என் கூட வாமா. பவித்ரா, பவித்ரா உள்ள வா. பவித்ரா, பவித்ரா. பவித்ரா, நான் ஒரு காரண காரியத்துக்காக வீட்டுக்கு வராம இருக்கிறேன். நான் நிரபராதின்னு தெரிஞ்சு இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்தாதான் நான் வீட்டுக்கு வருவேன். பாவம் செல்லதுரை, நீ சொல்லி கொடுக்காம அவனா வந்து கூப்பிட மாட்டான். அவனை கூட்டிட்டு போ. அப்ப அந்த பருப்பரிசி சோறு கோபால வந்து கொடுக்க சொல்றேன். போ. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் அதையும் தான்ப்பா. கோபாலே கொண்டு வருவியா? கண்டிப்பா கொண்டு வரேன், போங்க தோற. கூட்டிட்டு போ. அத்தை வாங்க போலாம். டாடா டாடா. அக்காவை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாப்பா? தேடாதேன்னு எழுதி வச்சுட்டு போனவள
எதுக்குமா தேடணும்? தேடி கண்டுபிடிச்சா மட்டும் நம்மளோட வந்துருவா போறா? தேவையில்லைன்னு தானே நம்மளை உதறிட்டு போனா போட்டோம். உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம நீங்க 2 பேரும் தான் என் 2 கண்ணுன்னு இருந்த. 2ல ஒரு கண்ணு பறி போயிடுத்து. இன்னொரு கண்ணா நீ இருக்கிய. நேக்கு அது போரும்மா. இங்க மிஸ்டர் சீனிவாசன்றது நான் தான். உங்க பொண்ணு காணாம போயிட்டுதான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? உண்மைதாங்க. அது சம்பந்தமா நீங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்லீங்க. பயப்படாதீங்க, ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கேளுங்க. மகுடஞ்சாவடி ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு பொண்ணு பாடி பாதி எரிஞ்ச நிலையில கிடந்து. மேபி அது ஒரு பொண்ணா இல்லையான்னு நீங்க வந்து பார்த்து சொல்லணும். ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும், அவ்வளவுதான். குழந்தையா இருக்காது. அப்புறம் பாடியோட விரல்ல இந்த ரிங் இருந்துச்சு. இது உங்க பொண்ணோட தான் பார்த்து சொல்லுங்க. Gayatri! Yung anak ka,